வெறும் தேர்தலில் பங்கிட்டுக் கொள்ளுகிற இடங்கள் என்பது மட்டுமே கூட்டணி அப்படின்னு காங்கிரஸ் இப்போ ஒரு முடிவு எடுக்குமானால் அதைவிட ஒரு மிகப்பெரிய பிழையான முடிவு வேற இருக்க முடியாது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் அப்படி முடிவு எடுக்கிறது இல்லை. இடங்கள் எங்களுக்கு அதிக இடங்கள் அதுதான் முக்கியம்னா எங்களுக்கு விஜய் மிகப்பெரிய ஆஃபர் பண்ணார். பிஜேபி எங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்க தயாராக இருக்குது. பிஜேபி இன்னைக்கு பெரும்பான்மை வலிமையோடு இல்லை. எங்கள்கிட்ட 2 எம்பிக்கள் இருக்காங்க. 2 எம்பிக்கள் இன்னைக்கு பிஜேபிக்கு எந்த அளவுக்கு தேவைங்கிறது நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் இங்கே முக்கியம். அதிமுக எங்களுக்கு போன முறை பிஜேபிகிட்ட இருந்து வெளியே வந்துட்டு எவ்வளோ ப்ரெஷர் போட்டாங்க, எங்களை வெளிப்படையாக அழைத்தார்கள் அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம். அப்போ இடம்தான் முக்கியம். கண்டிப்பாக திமுக விட அதிக இடங்கள் கொடுப்பாங்க. அதிமுகவுக்கு போயிருந்தாலும் சரி, பிஜேபிக்கு போயிருந்தாலும் சரி, விஜய் கூட போயிருந்தாலும் சரி. விஜய் கூட போயிருந்தா திமுக விட்ட வாங்குறத விட 2 மடங்கு 3 மடங்கு இடங்கள் நாங்கள் கூட வாங்க முடியும். எங்கேயாவது எங்கள் தலைவர் ஒரு வார்த்தை அந்த கோணத்தில் பேசியிருக்காரா? மீண்டும் மீண்டும் இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார். எங்களுக்கு என்ன தேவை இருக்கு? எங்களுக்கு நாங்கள் காங்கிரஸ் மாதிரி ஆண்டு அனுபவித்த கட்சியா? அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டிய கட்சி. ஆனால் எங்கேயாவது அந்த மாதிரி கோணத்தில் எங்கள் தலைவர் வெளிப்படுறாரா? மீண்டும் மீண்டும் அவர் என்ன வெளிப்படுறாரு? நாட்டு நலன் கருதி நாங்கள் முடிவெடுக்கிறோம்னு சொல்றார். இந்த கூட்டணி அகில இந்திய அளவில் வலுப்பெறணும்னு சொல்றார். காங்கிரஸை தழுவிக்கொண்டு எல்லோரும் பிஜேபி எதிர்ப்புல உறுதியா நிக்கணும்னு சொல்றார். சந்திரசேகர் ராவ் கட்சி தொடங்கினார், அகில இந்திய அளவில் ஒரு கட்சி. அதுக்கு எங்க தலைவரை தான் கூப்பிட்டார். அங்க போய் என்ன தெரியுமா பேசிட்டு வந்தார் எங்க தலைவர்? காங்கிரஸ் இல்லாமலாம் நீங்க ஒரு அணி அமைக்க முயற்சிக்காதீங்க, அது மிகப்பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு பயனளிச்சிரும், எனவே அந்த முயற்சியை கைவிடுங்கள்னு சந்திரசேகர் ராவுடைய மேடையில் போய் பேசிட்டு வந்தார்.